வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் பகைமாட்சி என்கின்ற அதிகாரத்தில் முதல் குறள், வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. ரொம்ப எளிமையாக அதுக்கு பொருள் சொல்லணும்னா, உன்னை விட வலிமையானவன்கிட்ட பகை வச்சுக்காத, உன்னை விட வலிமையில் குறைந்தவனுடைய பகையை உடனே சண்டை போட்டு அந்த பகையை தீர்த்துடு. பகை வச்சுக்க. வலியார் நம்மளை விட வலிமை உடையவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த பகை இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் அவன்கிட்ட சண்டைக்கு போகாத, மெலியவர்கிட்ட சண்டை போடு. சொல்கிறது யார்? திருவள்ளுவர். என்னென்ன எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு, மாறுபாடை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னவர் இப்போ இங்கே சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அதான் நான் சொல்லணும், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்காது. அப்போது அந்த சூழ்நிலையை ஆராய்ஞ்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும். இப்போ இந்த விஷயம் சொல்லப்படுகின்ற இடம் பொருட்பால். யாருக்கு சொல்லப்படுது? ஒரு தலைவனுக்கு, அரசனுக்கு. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம மாறுபாடு கருதாமல் அவங்கள அப்படியே விட முடியாது. சிலர் அவங்களோட அறியாமையினால் காரியம் பண்ணுவாங்க. சிலர் பகையினால் நமக்கு தீமை அப்படின்றது இல்லை, எல்லாருக்கும் தீமை பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஒரு தலைவன் சும்மா இருக்க முடியாது. அப்போது அவனுடைய பகையை வளர்த்து அவனை தண்டித்து அந்த பகையை முறித்து தான் ஆகணும். அதற்கு யோசித்தான் அப்படின்னா அவன் தலைவனாக இருக்க முடியாது. ஆனால் அப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போகணுமா அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக அப்படின்னா, நம்மை விட வலியவர்களுக்கு கிட்ட அந்த பகையை கருதி அவர்களை எதிர்த்தல், அவர்கிட்ட போர் பண்ணுறதை இல்லை சண்டை போடுறதை தவிர்த்து விடுங்கள். மெலியார் மேல், நம்மை விட மெலியவர்களிடம் பகை கொள்ளாமல் இருக்காதே. அவர்கள் மேல் பகை கொண்டு அதை பகையை பகை செய்வதை விரும்புக. மேக அப்படின்னா விரும்புக அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன அப்படின்னாக்கா, தம்மை விட வலியவர்களை பகைக்காமல் மெலியாரை பகைத்துக்கொள் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னாக்கா, வலியாரை ஏன் பகைச்சிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம அவன்கிட்ட மோதினோம்னா எப்படியும் தோற்றுருவோம். அப்படிங்கும்போது அந்த இடம் காலம் ரெண்டுக்கும் நம்ம காத்திருக்கணும். முதலே இடனறிதல், காலம் அறிதல், வழியறிதல் எல்லாமே படிச்சிருக்கோம். மெலியார் நம்மளோட மெலியவர்கள்கிட்ட ஏன் அவன்கிட்ட பகையை விரும்பி சண்டை போட்டு அவனை தோற்கடி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இது இன்றைக்கி ஒரு வியாபாரத்தில் கூட உண்டு. ஒரு நல்ல நிர்வாகம் ஒன்று நடத்திட்டுருக்கு அப்படின்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்கிற சின்னதாக நிறைய நிறைய இருந்தாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் அவங்களோட பெரியவனாக இருக்கேன் அப்படின்னா அந்த வியாபாரத்தில் என்னுடையது ஆக்கிட்டால் தான் நான் மேலே வளர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பண்ண வேண்டிய அதே காரியத்தை இன்னொருத்தர் பண்ணுவார். அப்போ நான் காணாமல் போயிடுவேன். ஆனால் இதே நான் என்னை விட பல மடங்கு பெருசாக வியாபாரம் பண்ணுற ஒருத்தன்ட்ட போய் மோத முடியாது. ஏன்னா மோதினா அவன் என்னை அழிச்சிடுவான் இல்லைங்களா? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இப்போது இந்த இது நிலைமை எப்படியும் மாறும். நாம் சிலரை மெலியவர் நினச்சிட்ருப்போம். ஆனால் அவனுக்காக வரக்கூடிய நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்படி பார்த்தாக்கா அவனும் நம்மளை விட வலியவன் ஆகிடுவான். அப்போது அவன்கிட்ட பகை கொள்ளக்கூடாது. ஆனால் நாம் ஒருத்தனை வலியவன் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அவன்கிட்ட எந்த துணையும் இல்லாத போது அவனை நம்மால் எளிதில் வெல்ல முடியும். அதனால் நம்மை விட அடுத்தவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பகை கொண்டு அப்படின்னு என்ன, அந்த அவனை வெற்றி கொண்டு நம்ம மேலே போகணும். அப்போ தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அப்படின்றத சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.